Good morning students, I welcome you to the Shiva online class, and today we are going to discuss a new chapter is company accounts. ஸோ சோல் ப்ரொப்ரைட்டரோட பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் பொழுது மக்களுக்கு வந்து அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது கம்பெனின்றது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், கூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்பொழுது அந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸில் நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஹியூமன் needs and wants are ever growing. In order to meet them, a production must be carried on large scale. So large scale business run ஆகும்பொழுது கம்பெனிஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய அதிகமாக நம்மளோட கம்பெனி சைடில் இருக்கிற அவங்களோட செலவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, அதில் இருந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் ரேட் என்ன, அதில் அவங்க எவ்வளோ லாபம் சம்பாதிச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் தான் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் a large amount of a capital, modern technology and managerial skills are needed for the business units. ஸோ ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு சொன்னால் மாடர்ன் டெக்னாலஜிஸ் என்னென்னலாம் அவங்களுக்கு தேவை, அந்த லார்ஜ் யூனிட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதிகமான அமௌண்ட்டை ரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரால் பண்ண முடியாது. ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸுன்றப்போ அதிகமான பார்ட்னர்ஷிப், அதாவது நிறைய பேர் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவங்களோட ஷேர் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி அதில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஷேர்ஸை பிரித்து எடுப்பாங்க. ஸோ இந்த ஷேர்ஸை எப்படி நம்ம பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனினா என்ன அப்படிங்கிறத கவனி. The company is a voluntary association of a person which has a separate legal entity. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் லீகலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு என்டிட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் நேம் இருக்கும், ஸோ காமன் சீல் இருக்கும். இவங்க என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது லீகலாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? So it has a perpetual succession and the liability of the members is limited. So perpetual succession na enna artham, avanga successful run பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருப்பாங்க, அது எல்லாருமே அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் அ வாலண்டரி அசோசியேஷன், செப்பரேட் லீகல் என்டிட்டி, காமன் சீல், பெர்பெச்சுவல் சக்சஷன், லிமிட்டட் லயபிலிட்டி, ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் த ஷேர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு காமன் சீல் இருக்கும். ஸோ அதன் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, லீகலாக அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ்னால் என்ன அர்த்தம், அதாவது ஒவ்வொரு பார்ட்னர்ஸ் வந்து என்ன விதமான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ த கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி இஸ் டிவைடட் இன்டு a small units of a fixed amount. ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த கேபிட்டலோட அமௌண்ட் வந்து எப்படி பிரிஞ்சிருக்கும், ஸ்மால் யூனிட்ஸாக பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த யூனிட்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இன்னொன்று வந்து ஈக்விட்டி ஷேர். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ன்றது என்னென்னா ப்ரிஃபரன்ஷியலாக அவங்களுக்கு லீகலாக ரைட் இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்விட்டி ஷேருன்றது ஆர்டினரி ஷேர்ஸு. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற என்ன ஷேர்ஸு அந்த ஷேர் ஹோல்டருக்கு இருக்கோ அந்த ஷேர்ஸ் என்னென்னு சொல்லுவோம், ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டிவிஷன் ஆஃப் த ஷேர் கேபிட்டல். ஸோ இன்வெஸ்ட் பண்ண அந்த பார்ட்னர்ஸோட ஷேர் கேபிட்டல் எப்படியெல்லாம் டிவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட கேபிட்டலை என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது என்னென்னு சொல்லுவாங்க, ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் த இஷ்யூட் கேபிட்டல். ஆத்தரைஸ் பண்ணதுலேருந்து சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ ஆயிருக்கோ அதை என்னென்னு சொல்லுவோம், இஷ்யூட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல், ஒட்டு மொத்தமாக எவ்வளோ தான் இந்த ஆர்கனைசேஷனுக்காக அவங்களோட கேபிட்டலை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறது என்னன்னு சொல்லுவோம், சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கால் அப் கேபிட்டல். ஸோ கால் அப் கேபிட்டல்ன்றது ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து பேமெண்ட்டுக்காக ஆகாமல் பெண்டிங்கில் நிற்கும், அந்த மாதிரி அமௌண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கால் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். பெய்ட் அப் கேபிட்டல், பார்ட்டிப்போட அமௌண்ட்டில் ஆக்சுவலாக நம்ம என்ன பே பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம், பெய்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ரிசர்வ் கேபிட்டல், ஸோ ஒரு கம்பெனியில் நமக்கு வந்த லாபம், ஸோ ஓகேவா, ஸோ ரிசர்வ் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அகைன் ஐ am repeating the divisions of the share capital for you. First is the authorized capital, next is the issued capital, subscribed capital, called up capital, paid up capital, and last is a reserve capital.
ஸோ நெக்ஸ்ட் we are going to see the issue of the equity shares. இந்த ஷேர்ஸை எல்லாருமே வந்து எப்படி நமக்கு இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஷேர் கேபிட்டல் வந்து கேஷ் பேசிஸில் இருக்கிறது வந்து இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் வந்து நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹேவிங் 4 types. So first installment it should be called as a application money. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷேர்ஸை வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அப்ளிகேஷன் மணி. And next is the second installment, it should be called as a allotment money. So செகண்டோட இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் இருக்கிறத வந்து அப்ளிகேஷனுக்கு அப்புறம் அதில் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது, allotment money. And third installment it should be called as a first call money. ஸோ ஃபஸ்ட்டு கால்னால் என்ன அர்த்தம், ஏதாவது அரியர் அமௌண்ட் போக பேலன்ஸ் வந்து கால்டிங் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் கால் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட்டான இன்ஸ்டால்மெண்ட் வந்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த அமௌண்ட் தான் நமக்கு கால் அப் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங் த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் இன்ஸ்டால்மெண்ட். எதுக்காக இந்த 4 விஷயத்த சொல்கிறேன்னா இந்த 4 வச்சு தான் நம்ம இந்த சம்மே போட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 4 தான் வந்து நமக்கு முக்கியமானது. இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசாக வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. we are going to write the journal entries. வெறும் journal entries மட்டும்தான். இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயம் இருக்குல்ல, அப்ளிகேஷன் மணி, allotment money, ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி. ஸோ இந்த 4 விஷயங்களை ஒரு கம்பெனியில் ஷேர்ஸை வந்து ஷேர் கேபிட்டலுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெறும் ஜேர்னல் என்ட்ரிஸில் மட்டும் நம்ம காட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கவனி, when the shares are issued for cash at par. அட் பார்னால் என்ன அர்த்தம், டிஸ்கவுண்ட்டோ ப்ரீமியமோ எதுவும் இல்லாமல் அந்த ஷேர்ஸை வந்து ஆஸ் இட் இஸ் கேஷ்லேயே வந்து அவங்க பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ லிசன் பண்ணி ஃபஸ்ட்டு நான் உனக்கு சொல்லுறேன், அதுக்கப்புறம் இதை எப்படி ஃபார்மேட்டில் போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன் த ரெசிப்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் மணி. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷனோட மணி வந்து நம்ம ரெசிப்ட் பேசிஸில் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் மணிக்கு நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், கேஷை நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ திருப்பி சொல்கிறேன் கவனி, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ ஷேரோட அப்ளிகேஷன் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் அமௌண்ட்டை வந்து ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அவங்க அப்ளை பண்ண அந்த அமௌண்ட்டை அவரோட ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அப்போ என்ன என்ட்ரி போடுவேன், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதே அமௌண்ட்டு தான் இங்கேயும் வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணோன்றதுக்கு ஒரு என்ட்ரி. நெக்ஸ்ட்டு இந்த ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை அந்த கன்சர்னோட பார்ட்னருக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஷேர் அப்ளிகேஷன் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து என்னது, அப்ளிகேஷனுக்கு அடுத்தது அலாட்மெண்ட்டும் கால் மணி. இது ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ நான் ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன் கவனி. ஸோ ஃபார் த அலாட்மெண்ட் அந்த கால் மணியோட அமௌண்ட் டியூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன எழுதணும், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட், ஷேர் கால் அக்கௌண்ட் டெபிட். ஸோ புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் கவனி, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட், ஷேர் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான கேஷ் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணும்போது எப்படி எழுதுவோம், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் ஷேர் கால் அக்கௌண்ட். ஸோ இதோட ரிவர்ஸ் என்ட்ரி இங்கே வரும். ஸோ இதை நம்ம சம் பேசிஸில் பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், அப்ளிகேஷன் மணியில் போடும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டில் என்ன சொன்னால், ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதே மாதிரி தான் அலாட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கால் மணிக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சம் பேஸில் பார்க்கலாம். இதை Thai Limited issued the 1 lakh equity shares of ₹10 each, payable ₹5 on application, 2 on allotment, 2 on first call and 1 on final call. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கொடுத்த உடனே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 1 or 2 வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிக்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸோட மொத்த ஷேர் பெர் ஷேரோட ரேட் என்ன சொல்லியிருக்காங்க, ₹10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதான் அப்ளிகேஷனுக்கு 5 rupees, அலாட்மெண்ட்டுக்கு 2 rupees, ஃபஸ்ட் காலுக்கு 2 rupees, ஃபைனல் காலுக்கு 1 rupee. ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் அமௌண்ட்டுக்கு போடுறப்போ அப்ளிகேஷனோட ஷேரோட ரேட்டை போடணும், அலாட்மெண்ட்டுக்கு போடும்போது அலாட்மெண்ட்டோட ரேட் போடணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கால் அமௌண்ட் போடும்போது அதுக்கான ரேட்டை போட போகிறோம். ஓகேவா? நவ் வி ஆர் கோயிங் டு ஆல் தி ஷேர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைப் அண்ட் அமௌண்ட் வாஸ் டியூலி ரிசீவ் பாஸ் தி ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெசன் பண்ண லுக் அட் த போர்ட் நவ். ஸோ இந்தி புக்ஸ் ஆஃப் தாய் லிமிடெடோட தான் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ், வாட் இஸ் த ஃபார்மேட் ஃபார் திஸ்? டேட், particulars, LF, debit, credit. ஸோ மொத்தம் எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க? 1 lakh ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணு, இந்த டேட் காலத்தில் நீ இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இப்படி மென்ஷன் பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, 1 lakhோட ஷேர்ஸு. ஸோ நான் என்ன சொன்னேன், அப்ளிகேஷனோட அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஷேரோட ரேட் என்ன சொல்லியிருக்காங்க? 5 rupees. ஸோ 1 lakh into 5. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபார் திஸ்? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹூ இஸ் த ரிசீவர்? பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட்டில் என்ன போடுவேன்? 1 lakh ஷேர்ஸு, அப்ளிகேஷனோட அமௌண்ட் எவ்வளோ? 5 rupees. ஸோ 1 lakh into 5 it is equal to 5 lakh rupees. So what is the narration for this? Being application money received. The next step என்ன சொன்னால், இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணியை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அவரோட ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதே அமௌண்ட்டு தான் 1 lakhோட ஷேரு, அப்ளிகேஷனோட அமௌண்ட் என்ன? 5 rupees. ஸோ 1 lakh into 5 it is equal to 5 lakh rupees. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ 2 என்ட்ரி பாஸ்அவுட் பண்ணிட்டோம், அப்ளிகேஷனோடது முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாக்காங்க? அலாட்மெண்ட் ஓடுது. ஸோ அலாட்மெண்ட்டுக்கு பண்ணும்பொழுது இதே என்ட்ரியை தான் நம்ம திருப்பி எழுத போகிறோம். இந்த அப்ளிகேஷன்ற பிளேஸ்க்கு பதிலாக அலாட்மெண்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அலாட்மெண்ட்டோட அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரியா? ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஷேர் எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 1 lakh ஷேரு, அலாட்மெண்ட்டோட அமௌண்ட் என்ன? 2 rupees. ஸோ 1 lakh into 2 it is equal to 2 lakh rupees. So what is the narration for this? Being allotment money due. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அலாட்மெண்ட் மணி டியூவாக இருக்கிறத நம்ம ரிசீவ் பண்ணுவோம். யார் ரிசீவ் பண்ணுவாங்க? பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ பேங்க் ஏதாவது ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ ஹூ இஸ் த ரிசீவர் ஹியர்? பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ அலாட்மெண்ட்டோட ஷேர் என்ன சொல்லியிருந்தேன்? 1 lakh rupees, 2 rupees அலாட்மெண்ட்டோடது. ஸோ 1 lakh into 2 it is equal to 2 lakh rupees. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு 2 என்ட்ரி முடிஞ்சு போச்சு அலாட்மெண்ட்டோடது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலுக்கு நம்ம என்ட்ரி போட போகிறோம். ஆஸ் இட் இஸ் இதே மாதிரியே தான். அலாட்மெண்ட்டோட பிளேஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் காலோட பேரை போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காலோட அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கால் மணியோட அமௌண்ட்டு ஷேர் என்ன சொல்லியிருந்தேன்? 1 lakh rupees. கால் மணியோடது ஃபஸ்ட்டு காலுக்கு 2 rupees கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காலோட அமௌண்ட் என்ன? 2 rupeesன்றதுனால 1 lakh into 2 it is equal to 2 lakh rupees. ஸோ being call money due. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? அதை என்ன பண்ணுவாங்க? டியூவான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ ரிசீவ் பண்ணும்பொழுது எப்படி எழுதுவேன்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட் காலோட அமௌண்ட் என்ன சொல்லியிருந்தேன்? 1 lakh ஷேர்ஸோடதில் 2 rupeesனா 2 lakh rupees. ஸோ டியூவோட அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து என்னது? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். இதே மாதிரி திருப்பி எழுத போகிறோம். ஸோ ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ செகண்ட் கால் அண்ட் ஃபைனல் காலோட அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் டியூவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் அண்ட் ஃபைனல் காலோட ஷேர் என்ன கொடுத்துருந்தாங்க? 1 rupee. ஸோ 1 lakh into 1 it is equal to 1 lakh rupees. Okay, what is the narration for this? Being second and final call money due.
ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வர போகிறது என்னது, பேங்க் அக்கௌண்ட். அதாவது இந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். ஹூ இஸ் ரிசீவர், பேங்க். ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். ஸோ அதே மாதிரி தான் 1 lakhோட ஷேர்ஸில் 1 rupees நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 lakh rupees வரும். ஸோ வாட் இஸ் த நரேஷன் ஃபார் திஸ், பீயிங் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மை பார்க்கும்போது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கவனி, கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ரிப்பீட்டேஷனாக இருக்கிற ஜேர்னல் என்ட்ரிஸே தான் வரும். ஆனால் என்ன ஒன்று, எதுக்கு எதை போட போகிறோம் அப்படிங்கிறத நீ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி போடணும். நெக்ஸ்ட்டு அலாட்மெண்ட்டுக்கு 2 என்ட்ரி. நெக்ஸ்ட் கால் அமௌண்ட் வந்து 2ஆக பிரிஞ்சிருந்தது அப்படின்னா 4 என்ட்ரிஸ் வரும். அதாவது ஃபஸ்ட்டு காலுக்கு 2 என்ட்ரி, ஃபைனல் காலுக்கு 2 என்ட்ரி. ஸோ உனக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே போட போகிறது. ஸோ ஒரே ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன் கவனி. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அது ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். நெக்ஸ்ட் இதே மாதிரி அலாட்மெண்ட்டுக்கு போட போகிறோம், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஸோ ரிசீவ் பண்ண போகிறது பேங்க்கு, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு காலுக்கு சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இந்த டியூ அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறது பேங்க்கு, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபஸ்ட் கால். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது செகண்ட் அண்ட் ஃபைனல் காலோடது ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டு ஷேர் கேபிட்டல். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, டியூவான அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண போகிறது பேங்க்கு, ஸோ பேங்க் டு ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸே வந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இந்த 1 lakh ஷேர்ஸு. இப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போகிறது வந்து இஷ்யூ பண்ண ஷேரை விட ஒரு சில ஷேர்ஸ் வந்து கம்மியாக போகுது. ஸோ அந்த சம்மை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இஷ்யூ பண்ண ஷேர்ஸில் இருந்து சப்ஸ்கிரைப் ஆகி நமக்கு வந்த ஷேர்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் நம்ம இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் வந்து 10,000 ஷேர்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் ஆகி நம்மக்கிட்ட வந்தது வந்து பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு 9,000 ஷேர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன சப்ஸ்கிரைப்ட் ஆகிருக்கோ அந்த ஷேர்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணதை விட ரொம்ப கம்மியாக தான் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா என்னன்னு சொல்லணும், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருந்தது அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸ் நமக்கு சப்ஸ்கிரைப்ட் ஆகி கடைசியில் வந்திருக்கோம் அந்த ஷேர்ஸோட வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் பண்ண, ஜாய் கம்பெனி issued a 10,000 equity shares at ₹10 per share payable. ஓகேவா. ஸோ 10,000 equity ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ₹5 அப்ளிகேஷனுக்கு, ₹3 அலாட்மெண்ட்க்கு, ₹2 வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் சப்ஸ்கிரைப் ஃபார் ₹9,000 ஷேர்ஸ். ஸோ 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸில் வந்து பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது எவ்வளோ ஷேர்ஸு, 9,000 ஷேர்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணும்போது எடுக்க வேண்டியது என்னது, 9,000 ஷேர்ஸ் தான் எடுக்கணும். சரியா. ஸோ த டைரக்டர்ஸ் இஸ் அலோட்டட் ஒன்லி த 9,000 ஷேர்ஸ் அண்ட் டியூலி ரிசீவ் த மணி அண்ட் ஃபார் திஸ் பர்ஸ் த ஜேர்னல் என்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டைரக்டர்ஸ் எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க 9,000 ஷேர்ஸை வச்சு தான் நம்ம மணியை ரிசீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட், கால் மணி இது எல்லாமே வந்து எந்த ஷேரில் நம்ம டினோட் பண்ணி காட்ட போகிறோம், 9,000 ஷேர்ஸில் தான் பார்க்க போகிறோம். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ 9,000 ஷேர்ஸில் அப்ளிகேஷனுக்கு ₹5. ஸோ ₹5 போட்டோம் அப்படின்னா 9,000 × 5 it is equal to 45,000. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் கவனி, இந்த ஷேர் அப்ளிகேஷன் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ அதே தான் 9,000 × 5 it is equal to 45,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட்டோட மணிக்கு பண்ண போகிறோம். ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 9,000 ருபீஸோடல அலாட்மெண்ட்டுக்கு வந்து ₹3 கொடுத்துருக்காங்க. ஸோ 9,000 × 3 it is equal to 27,000. ஸோ இந்த டியூ அமௌண்ட்டை நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா. ஸோ 9,000 × 3 it is equal to 27,000 being allotment money received. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலோட அமௌண்ட்டு லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்திருக்கனால ₹2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ 9,000 ஷேர்ஸில் ₹2. ஸோ வாட் இஸ் த என்ட்ரி ஃபார் திஸ், ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ஸோ டியூவோட அமௌண்ட்டுக்கு இது. ஸோ நெக்ஸ்ட் அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் ₹18,000.
ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிசன் பண்ணி இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ உன்னோட கிளாஸ் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை எழுது. ஸோ நான் இன்றைக்கி எழுதி போட்டு இந்த ஃபார்மேட்டில் இருக்க இந்த ஜேர்னல் என்ட்ரிஸை எழுதிட்டு அதுக்கப்புறமா செம்ம ஒர்க் அவுட் பண்ணேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.